அனைவருக்கும் வணக்கம். மூலிகையில் எப்பயுமே ஒரு தேவதையோ தெய்வங்களோட அருளோ எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ வில்வத்தை எடுத்தீங்கன்னா சிவன், துளசி எடுத்தா பெருமாள், வெண்தாமரை எடுத்தா சரஸ்வதி, சிகப்பு தாமரை எடுத்தா லக்ஷ்மி. இப்படி ஒவ்வொரு மூலிகைகளும் பூக்களுக்கும் ஒரு தனி மகத்துவம், ஆன்மீக தொடர்பு உண்டு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், என்னன்னா மருதாணி. வேற ஒன்றுமே இல்லைங்க. மருதாணி இல்லாத வீடு அழகு குறையக்கூடிய வீடு. இப்போ மருதாணியை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும், வீட்டில் நம்ம வளர்க்கணும். இந்த மருதாணியில் 3 தெய்வங்கள் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி, மூத்த தேவி. நம்ம மட்டமாக சொல்கிறோம் மூத்த தேவி, மூதேவின்னு சொல்கிறோம். அப்படி வார்த்தை பயன்படுத்தவே கூடாது. மூதேவி இல்லை, மூத்த தேவி. லக்ஷ்மிக்கு முன்னால் பற்கள் கடையும் பொழுது வந்த ஒரு தேவி, முதல் தேவி மூத்த தேவி. அந்த மூத்த தேவியோட அருள் நம்ம மருதாணியில் இருக்கு. லக்ஷ்மியோட அருள் அதில் இருக்கு. இன்னொரு யாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் சித்தர்கள் சொல்றாங்க, சனி பகவானுடைய அருள் நிறைந்ததும் மருதாணியே. அப்ப 3 பேரும் எவ்வளவு முக்கியம் நமக்கு. அப்ப மருதாணியை பூக்களை தலையில வச்சு படுத்தா தூக்கம் வரும். மருதாணியை அரைச்சு கை விரல்ல வைப்பாங்க, அழகுக்காக கிடையாது. அந்த நகத்துக்கு இன்னொரு பேர் நகக்கண்ணு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு 2 கண்ணோ, 3வது கண் ஒரு கண் நெற்றி கண்ணோ, இந்த 10 10 20 நகக்கண்கள். கண்களுக்கு இணையானது. நம்ம என்ன பண்றோம், அதுல நெயில் பாலிஷ் போடுறோம், ஹெல்த் என்ன ஆகும். அப்போ மருதாணி போட்டீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு, அழகா இருக்கும். உங்க உடம்புல உள்ள பித்தத்தை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும். 2 மருதாணி கையால, மருதாணி இட்ட கைகளால ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது மங்களகரமா இருக்கும். அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அடுத்தது மருதாணிய கால் பாதத்துடைய நடுப்பகுதியில ஒரு 10 ரூபாய் காயின் அளவு நீங்க வச்சுட்டு இப்படியே ஒரு 15 நாளைக்கு விட்டு வைங்க. கால் விரல்லையும் வைங்க. ஆணும் வைக்கலாம், பெண்ணும் வைக்கலாம். ரோட்ல நடந்து போடுறாங்களா, அப்ப கழிச்சு போடுறது, திசை சுத்தி போடுறது, தீய சக்திகள் இருக்கிறது, இது எல்லாமே கால் வழியா தான் நம்ம உடம்புக்குள்ள ஏறும். இந்த மருதாணி வச்சா அந்த மாதிரி தீய சக்திகள் கால் வழியா உள்ள போகாது. அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப மருதாணி விதைகளை, காய்ந்த விதைகளை நீங்க சாம்பிராணி போடும்பொழுது போட்டா துஷ்ட தேவதைகள் வீட்டுக்குள்ள வராது. நல்ல சக்திகள், துஷ்ட தேவதைகள் வெளியே போயிடுச்சுன்னா நல்ல தேவதைகள் உள்ள வரும். அப்ப மருதாணி தூக்கத்துக்கு பயன்படுத்தலாம், அழகுக்காக பயன்படுத்தலாம், ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தலாம், முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். மருதாணி அற்புதமான ஒரு தெய்வீக மூலிகை. அதனால மருதாணியை அன்றாடம் அரைத்து வெயில் காலத்தை குளிச்சு கூழாயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கை விரலையும் கால் விரலையும் எப்பயுமே மருதாணிக்கு பார்த்துங்க. பல நன்மைகள் உங்களை சேரும். உங்களோட ஆரோக்கியம் நீண்டு உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தீய சக்தியில் உங்களை அண்டவே அண்டாது. மருதாணி உள்ள ஒரு விஷயம், பித்தத்தை குறையும் சார். பித்தமே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம். அந்த பித்தமே உடல்ல உருவாகாது. அதனால மருதாணியை பயன்படுத்தி பித்தத்தை குறைத்து நம்முடைய 3 தெய்வங்களுடைய அருளையும் பெற்று நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.